நம்ம ஸ்டோரி சைடு போக வேணாம், வெறும் பாடி மட்டும் தான் இருக்கும். லியோல ஹைனா சீக்வன்ஸ் எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட பேக் ஸ்டோரிக்கும் அவரோட அப்பியரன்ஸுக்கும் கொஞ்சம் சிங்க் இல்லாம இருந்திருக்கும். கிரவுட்லாம் தெரியுற மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதோட பிடிஎஸ்மே நிறைய வந்துச்சு உங்களுக்கு. இது வந்து ஒரு சிஜி தான், ரியல் கிடையாது. வணக்கம் நண்பர்களே. RRRோட ப்ரீவியஸ் வீடியோல அந்த ஃபிலிம்ல இருக்க முக்கியமான 2 சீக்வன்ஸை பிரேக் டவுன் பண்ணி அதுல அவங்க எப்படி விஎஃப்எக்ஸ் பண்ணாங்க, எப்படி ஷூட் பண்ணாங்க, இதெல்லாம் பத்தி பார்த்திருப்போம். அதோட கண்டினியூஷனா இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, 2 மெயின் கேரக்டர்ஸோட இன்ட்ரோவோட சேர்த்து அந்த கிளைமேக்ஸ் சீனை எப்படி ஃபில்ம் பண்ணாங்க, அதுக்கு எப்படி விஎஃப்எக்ஸ் பண்ணாங்க, இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி RRRல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எந்த சீன்ஸ்லாம் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். RRR ரிலீஸ் ஆன டைம்ல இந்த பீமோட என்ட்ரி பாத்தீங்கன்னா நிறைய பேரால பேசப்பட்டுச்சு. இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் நிஜமாவே ஷூட் பண்ணாங்களா இல்ல இதெல்லாம் சிஜி பண்ணாங்களான்னு சில பேர் குழம்பி போயிருந்தாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்டோரி ரீதியா இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஏன் ட்ரிம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் குழம்பி போயிருந்தாங்க. நம்ம ஸ்டோரி சைடு போக வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலா இது எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தலாம். இந்த ஷாட்ல சிஜி எலமெண்ட்ஸும் இருக்கு, லைவா ஷூட் பண்ண எலமெண்ட்ஸுமே இருக்கு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி இந்த ஷாட் அச்சீவ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெமோ ஃபாரஸ்ட் கூடவே ஒரு லேக் ஆர் பாண்ட், அது லேக்கா பாண்டான்னு தெரியல, வாட் எவர், அங்க தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு செட்டு கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் அங்க ஒரு ஷாட்டை ஷூட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. நான் ஏன் இதை வந்து ஒரு டெமோ ஃபாரஸ்ட்னு சொல்றேன்னா, இதுல வந்து ஒரு கொஞ்சம் ட்ரீஸ் தான் வச்சிருப்பாங்க, ஒரு 4 to 5 ட்ரீஸ் தான் இருக்கும். அதுவுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்காது, அவரோட பிரான்ச்சஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் இல்லாம வெறும் பாடி மட்டும் தான் இருக்கும். தென் செகண்ட் டைம் அந்த சேம் ஷாட்டை சேம் கேமரா மூவ்மெண்டோட ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. கேமரா மூவ்மெண்ட்டை 2 ஷாட்லயும் சேமா மெயின்டைன் பண்றதுக்கு இவங்க ரொபோட்டிகாம்லாம் யூஸ் பண்ண மாதிரி தெரியல, ஜிம்மி ஜிப்லயே மேனுவலா மேட்ச் பண்ணிருக்காங்க. மேனுவலா 2 கேமராவோட மூவ்மெண்ட்டையும் ஒரே மாதிரி ஷூட் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. நிறைய ரிகல்ஸ் எல்லாம் பண்ணி கியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இதை வந்து பண்ணிருக்காங்க. 2 ஷாட்டையும் தனித்தனியா ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் 2ஐயும் ஒன்னா சேர்த்து காம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃபாரஸ்டையுமே கொஞ்சம் டீப்பான ஃபாரஸ்ட் மாதிரி காட்டுறதுக்காக கொஞ்சம் வித்லாம் அதிகமா இருக்கிற ட்ரீஸுமே அதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. பீம் கேரக்டரை அந்த புலி சேஸ் பண்ற சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளான் பண்ணி சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல இருக்க மத்த விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் எப்படி ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணிட்டு ப்ரீவியஸ்லாம் பண்ணிட்டு ஷூட்டிங்க்கு போயிருக்காங்களோ சேம் அதே தான் இந்த ஷாட்டுக்கும் பண்ணிருக்காங்க. ஆனா ப்ரீவியஸ் ரெடி பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயமுமே பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு அனிமல் இல்ல ஏதாவது ஒரு கிரியேச்சர் வந்து நம்ம ஒரு ஷாட்ல ஆட் பண்றோம்னா அதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த அனிமல் எப்படி மூவ் ஆகும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அது எப்படி பிஹேவ் பண்ணும், சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டடி பண்ணிட்டு தான் ப்ரீவியஸே பண்ணணும். இந்த ஒரு சீக்வன்ஸே எடுத்துக்கங்க. இந்த ஒரு சீக்வன்ஸ்ல அங்க புலி வந்து சிஜில இருக்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம யூசுவலா ஷூட் பண்ற மாதிரி ஷூட் பண்ணிட முடியாது. இப்ப ரியலாவே அங்க ஒரு புலி அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா அது எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அங்க ஃபில்ம் பண்ணணும். அது எப்படி மூவ் ஆகும், பிஹேவ் பண்ணணும் எனக்கு எப்படி ப்ரோ தெரியும், நான் எப்படி ஃபில்ம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் அதை ப்ரீவியஸ் பண்றப்பவே அதோட பிஹேவியரை வந்து ஸ்டடி பண்ணிட்டு ப்ரீவியஸ் பண்ணணும். சோ அதை ப்ரீவியஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அது எப்படி மூவ் ஆக போகுது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த ப்ரீவியஸை வச்சு ஷூட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி நிறைய ரிகர்சலுமே விஎஃப்எக்ஸ் டீம் அண்ட் ஸ்டண்ட் டீமும் சேர்ந்து பண்ணி பார்ப்பாங்க. இதோட பிடிஎஸ்மே நிறைய வந்துச்சு உங்களுக்கு. லைக் ராஜமௌலி சார் வந்து அந்த டைகரோட மூவ்மெண்ட் வந்து அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு வந்துச்சு. இது எல்லாமே ப்ரீவியஸ்லயே ரெடி பண்ணிட்டாங்க. அதை வச்சுதான் நம்மளுக்கு ஷூட்டிங்க்குமே போயிருப்பாங்க. ஷூட்டிங் அப்போ இந்த டைகரோட ரெஃபரன்ஸ்க்காக ஒரு 10 ஃபீட்ல ஒரு டாயுமே ரெடி பண்ணிருக்காங்க. அதாவது 10 ஃபீட் ஏன்னா அந்த புலி என்ன சைஸ்ல இருக்கணுமோ சேம் அதே சைஸுக்கு ஒரு டாயுமே ரெடி பண்ணிருக்காங்க. தென் அந்த பீம் கேரக்டர் வந்து அந்த புலியை வந்து ஒரு பிசிக்கலா ஃபீல் பண்ற மாதிரி வர ஷாட்ஸ்ல, தென் அவரோட வெயிட்ட வந்து ஃபீல் பண்ற மாதிரி ஷாட்ஸ்ல, இந்த மாதிரி ஷாட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புலியோட ரெஃபரன்ஸ்க்காக ஒரு 6 to 6.5 feet ஹைட்ல இருக்கிற ஒரு ஸ்டண்ட் பர்சனை வச்சு தான் ஷூட் பண்ணிருக்காங்க. லியோல ஹைனா சீக்வன்ஸ் எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க அந்த ஹைனாவை பண்ண சேம் கம்பெனி தான் RRRலயும் பீமோட என்ட்ரில ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் மோகன் சார் அப்லோட் பண்ண நிறைய கிளிப்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். லைக் இந்த கிளிப்பே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எம்பிசின்னு போட்டிருப்பாங்க. தென் அந்த ஃபர்ஸ்ட் வர பீமோட என்ட்ரி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னாலுமே பிசில இருந்து இவங்களுக்கு அனுப்புன ஒரு காம்பர்ஷன் போட்டிருப்பாங்க. அதுலயே இந்த பர்டிகுலர் கம்பெனி எம்பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் கிரியேச்சர்ஸ் பண்றதுல இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரு கம்பெனியும் ஒரு விஷயம் பண்றதுல ஸ்பெஷலா இருப்பாங்க. சோ அந்தபடி பாத்தீங்கன்னா எம்பிசி வந்து அனிமல்ஸ் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன லைன் கிங் நீங்க பாத்தீங்கன்னா கூட அதுல வர அனிமல்ஸ் எல்லாமே எம்பிசி தான் பண்ணிருப்பாங்க. பீம் கேரக்டரை ஒரு காட்டுல வாழ்ற ட்ரைப் மாதிரி காட்டுறதுக்காக தான் அவரோட பாடி ஹேரை கூட ரிமூவ் பண்ணாம அப்படியே ராவா நடிக்க வச்சிருப்பாங்க. சப்போஸ் அந்த ஒரு ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சிக்ஸ் பேக்ஸ்லாம் நல்லா பஞ்சியா தெரியுற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அவரோட பேக் ஸ்டோரிக்கும் அவரோட அப்பியரன்ஸுக்கும் கொஞ்சம் சிங்க் இல்லாம இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்துல இது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சில பேர் இவரோட பாடி வந்து எதுவும் விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்களான்னு அந்த டைம்ல சில பேர் பேசிட்டு இருந்தீங்க.
அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் தான். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ட்ரிபிள் ஆரோட டாக்குமெண்ட்ரி பார்த்திருந்தீங்கன்னா அதுல வந்து ஸ்ரீனிவாஸ் மோகன் சார் வந்து கையில ஒரு பாலும் கலர் பிளேட்டும் வச்சிருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அது என்ன ப்ரோ, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் குரோம் பால் அண்ட் கலர் சார்ட்னு சொல்லுவாங்க. இந்த குரோம் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே ரெண்டு ஃபேஸஸ் இருக்கும். ஒன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் குரோமாவும் இன்னொரு சைடு கிரேவா மேட் ஃபினிஷா இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா லைட்டோட ரிஃப்ளெக்ஷன், லைட்டோட இன்டென்சிட்டி, லைட்டோட டைரக்ஷன் இது எல்லாத்தையும் இந்த குரோம் பாலை வச்சு ஃபைண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கலர் பிளேட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க ரியலா செட்ல இருக்கிற கலர்ஸையும் அங்க இருக்கிற சிஜி ரெண்டர்ஸோட கலர்ஸையும் மேட்ச் பண்றதுக்காக இந்த கலர் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த குரோம் பால் அண்ட் கலர் சார்ட்டை அவங்க ஆன் செட்ல எப்படி ஷூட் பண்றாங்க, இது எப்படி யூஸ் ஆகுது, இன்னும் நீங்க டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு டீடைல் வீடியோ பண்றேன். அடுத்து ராம் சரண் சாரோட என்ட்ரி மட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே மேசிவான ஒரு என்ட்ரி. அரௌண்ட் ஒரு 800 ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஒரு செட்ல அவங்க இருந்தாங்க. ஆனா அதை நம்ம ஷூட்ல பாக்குறதுப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கிட்ட இருந்த மாதிரி வந்து நம்மளுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதை வந்து ஒரு மேசிவான கிரௌடா காட்டணுங்கிறதுக்காக ஒயிட் ஷாட் எல்லாத்துலயுமே கிரவுட்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. கிரௌட பொறுத்த அளவுக்கு சில இடத்துல சிஜியும் இருக்கும், சில இடத்துல வந்து வேற இடத்துல ஷூட் பண்ண கிரவுட்ஸையுமே இவங்க ரெப்ளிகேட் பண்ணிருக்கலாம். இது எல்லாமே காம்பினேஷனா தான் இந்த இடத்துல வந்து பண்ணிருப்பாங்க. அந்த டென்ஷன் தெரியணுங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ்லயே தான் போயிருப்பாங்க. மொத்தமா இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு 4-5 ஷாட்ஸ் மட்டும் தான் உங்க வைட்ல போயிருப்பாங்க. சென்டர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ரியலாவே உங்க செட்ல கிரியேட் பண்ணி தான் ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனையுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி 3D ஸ்கேன் பண்ணி சில ஷார்ட்ஸ் எல்லாத்துலயுமே அவங்க வந்து ஒரு டிஜிட்டலா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஷார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு சிஜி தான், ரியல் கிடையாது. ராம் சரண் சாரோட ஐல இந்த கிரௌட்லாம் தெரியுற மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ரியலா தான் ஷூட் பண்ணிருக்காங்க, சிஜி கிடையாது. மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை ஷூட் பண்ணிருக்காங்க. இதுக்கு சிமிலரான ஷாட் வந்து இப்போ கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு ஃபிலிம்ல வந்துச்சு. அது எதுன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன், அது வந்து ஒரு மலையாள ஃபிலிம். எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். லாஸ்டா கிளைமேக்ஸ்ல நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ராம் கேரக்டர் அல்லுரி சீதாராம் ராஜுவா மாறுற சீக்வன்ஸ் நேம் வந்து கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ்ல மொத்தம் 2 இடத்த காட்டியிருப்பாங்க. அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு இந்த ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள வந்து அவங்க சண்டை போடுற மாதிரி இருக்கும். இந்த 2 என்விரான்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா செட்டு போட்டு கிரியேட் பண்ண என்விரான்மெண்ட் தான். அதுவும் இந்த ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம அரண்மனையோட விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன்லயே சொல்லியிருப்போம். ஒரு இன்டோர் ஃப்ளோர்ல தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு போட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா அரண்மனையில பாத்தீங்கன்னா அவங்க போட்ட செட் வந்து கொஞ்சம் சின்ன செட்டு, இதுல வந்து கொஞ்சம் பெருசாவே பண்ணிருக்காங்க. ஆனா இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த ட்ரீஸ் வந்து பிரான்ச்சஸ், லீவ்ஸ் எதுவுமே இருக்காது, வெறும் பாடி மட்டும் தான் இருக்கும். தென் அதை விஎஃப்எக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஃபுல் ஃபாரஸ்ட் மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் எல்லாத்தையுமே எப்படி பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோஸ்லயும் சொல்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற ரியல் கேமராவை அங்க இருக்கிற சிஜி கேமரா கூட மேட்ச் பண்ணணும். சோ இங்க இருக்கிறத வந்து 3D கேமரா ட்ராக்கிங் சொல்லுவாங்க. இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ராக் எடுத்து அங்க அவங்க ஃபாரஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க சிஜில. சோ வந்து அந்த ஃபாரஸ்ட்ல வந்து இந்த கேமராவை அங்க இம்போர்ட் பண்ணி சோ அதை ரெண்டர் பண்ணி இதுக்கு மேல வச்சு காம் பண்ணி தான் இந்த ஒரு ஃபாரஸ்ட் சீனை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. இதுக்குள்ள சின்ன சின்ன வேலை எல்லாம் நிறைய இருக்கும். இந்த ரோட்டோ பண்றது, தென் இந்த ஃபயர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக நிறைய சிஜி ஃபயர்ஸ் ஆட் பண்றது, இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இதுக்குள்ளே இருக்கு. தென் இந்த ராம் கேரக்டர் பாத்தீங்கன்னா நிறைய அந்த நெருப்பு கூட விளையாடுற மாதிரி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அவர் விடுற அம்புல பாத்தீங்கன்னாலும் நெருப்பு இருக்கும். தென் அவர் கட்டையை வச்சு யார் மேல அடிக்கிறதுல பாத்தீங்கன்னாலும் அவர் கிட்ட எப்பவுமே ஃபயர் இருக்கிற மாதிரியே தான் காட்டியிருப்பாங்க. சோ இதுக்கு அவங்க ஷூட் பண்றப்போ இந்த மாதிரி நெருப்போட தான் ஷூட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து அவங்க பண்ணல. அதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு எட்ஜஸ்ல வந்து ஒரு லைட்டை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. எதுக்கு ப்ரோ இந்த லைட் வைக்கிறாங்க, சும்மாவே நம்ம ஷூட் பண்ணலாம்ல, சும்மா ஷூட் பண்ணிட்டு போஸ்டர்ல வந்து சிஜில வந்து அங்க நெருப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ணலாம். ஆனா அப்படி பண்றப்போ அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதாவது இங்க நெருப்பு எரியுதுன்னா இந்த நெருப்பு வந்து என் மேலையும் வெளிச்சம் போடும், இதுல இருந்து வர்றது சுத்தி இருக்கிற இடத்துக்கும் இதுல இருந்து வெளிச்சம் போகும். சோ இந்த லைட்டை வைக்கிறனால அவங்க நிஜமாவே ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தா அது எப்படி சுத்தி இருக்கிற இடத்துல அதோட இன்டராக்ஷன் இருக்குமோ அதே எல்லாத்தையுமே நம்மளால கேப்சர் பண்ண முடியும். சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா நெருப்பு இருக்கிற எல்லா இடத்துலயுமே லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சேம் இதே தான் அந்த பீம் வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்து ஒரு என்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, நம்ம போன இதுல பேசின சீக்வன்ஸ் அதுலயுமே இதே மாதிரி தான். நான் இந்த 2 வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணதை தாண்டியுமே நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து இந்த ஃபிலிம்ல இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. எந்தெந்த பர்டிகுலர் சீன் நீங்க சொன்னீங்கன்னா நான் அதையுமே பிரேக் டவுன் பண்ணி போடுறேன். இதை தாண்டியும் வேற ஏதாச்சும் ஃபிலிம்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி நான் வீடியோ பண்றேன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.